அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபீஸ். நிறைய பேர் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எதையுமே கம்பேர் பண்ணாமல் வெறும் டியூஷன் ஃபீஸை மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு வழியாக நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. டாக்டராகனு ஆசை இருக்குது, ஆனால் நமக்கு இந்தியாவில் சீட் கிடைக்குமா, இல்லை அந்த ஃபீஸ்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு விஷயத்த நான் கிளியராக சொல்லிக்கிறேன். அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு நான் எதுவுமே எதிராக பேச வரல. அப்ராடில் படித்து நிறைய பேர் நல்ல டாக்டராக மாறி இருக்காங்க. ஆனால் அப்ராடில் அட்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி கன்சல்டன்சிஸ் நிறையா உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க, பட் அவங்க சொல்லாத பல உண்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம் முடிஞ்சால் என்ன நடக்கும்? ஆஃப்டர் ரிசல்ட் நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். மேடம், நான் உங்களுக்காக அட்மிஷன் எடுத்து வச்சுருக்கேன், அப்ராடில் அட்மிஷன் நிறைய இருக்குது, நீங்கள் உங்களுக்கு லிமிட்டட் சீட்டில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி மட்டும்தான் ஆஃபர், இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நமக்கும் நிறைய டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனில் தான் சில பேர் நிறைய தப்பான மிஸ்டேக் பண்ணுறாங்க. நான் பார்த்த காமனான விஷயம் என்னென்னா, யாரோ 2 பேர் சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் 5 வருஷம் 6 வருஷம் நம்ம ஒரு காலேஜில் தான் வாழ போகிறோம். அந்த காலேஜ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு, ஒரு ரீலை பார்த்துட்டு, யாரோ ஒருத்தவங்க கன்சல்டன்சிலேருந்து கால் பண்ணுறாங்கன்னு அது எதையுமே யோசிக்காமல் கன்சல்டன்சியை நம்பி ஃபுல்லாகவே அந்த காலேஜை சூஸ் பண்ணிடுறாங்க. பட் அவங்களோட லைஃபு அதுக்கப்புறம் அந்த காலேஜை பொறுத்து தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த நீட் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின், அக்கா நான் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே கண்ட்ரி பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், முக்கியமாக உங்களோட பட்ஜெட், இதெல்லாம் வச்சு மட்டும்தான் ஒரு கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஏதோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இந்த கண்ட்ரி எடுங்கப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ சூஸ் வைஸ்லி யுவர் கண்ட்ரி. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபீஸ். நிறைய பேர் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எதையுமே கம்பேர் பண்ணாமல் வெறும் டியூஷன் ஃபீஸை மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸும் நமக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, அது இல்லாமல் விசா, ட்ராவலு, ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன் நிறையா செலவு இருக்குது. ஸோ இந்த எதையுமே நம்ம பார்க்காம விடும்போது அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது நமக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக அமைஞ்சிடும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து தான் சூஸ் பண்ணணும் ஒரு காலேஜை. அண்ட் முக்கியமாக என்னோட அட்வைஸ் என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் கரண்ட்டாக அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கள். நிஜமாக அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அங்கே காலேஜ் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க, அங்கே கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே அலோவ் பண்ணுறாங்களா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அந்த காலேஜில் கொஞ்சமாச்சும் இருக்கா, நமக்கு இந்தியன் ஃபுட்ஸ் நிஜமாகவே கிடைக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அங்கே இருக்க ரியல் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும் தான் சொல்ல முடியும். நான் இதெல்லாம் உங்களை பயமுறுத்தணுன்றதுக்காக சொல்லலை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் உங்களோட டாக்டர் கனவும் ஒரு ராங் இன்ஃபர்மேஷனால் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றது தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னது ரொம்ப பேசிக்கான சில உண்மைகளை மட்டும்தான். பட் இதுக்கு மேலே நிறைய உண்மைகள் இந்த அப்ராட் காலேஜை பற்றி. ஸோ அது எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ராட் எம்பிபிஎஸை பற்றி நிஜமாகவே தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த காலேஜ் கரெக்டாக இருக்கும், என்ன காலேஜை நம்ம சூஸ் பண்ணலாம், எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம், இதெல்லாமே நம்ம பர்சனலாக பேசலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் டிசிஷன் எடுக்க போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன்.